ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அல்லது குற்றவாளிகளா என்று தீர்க்கும் பொழுது முதலாவது தம்மை தாமே நிதானித்து ஆராய வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரை வெளி தோற்றத்தில் பார்த்து அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது. அநேகர் வெளி தோற்றத்தை வைத்து மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டு இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது அநேகர் வெளி தோற்றத்தை வச்சு தான் ஒவ்வொருவரையும் குற்றவாளி என்று தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரையெல்லாம் குற்றவாளிகளாக என்று தீர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இவ்வளவு நாள் நீங்கள் யாரையாவது குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருந்தீர்களானால் இன்று முதலாவது தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். இவ்வளவு நாள் அநேகரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருப்போம், குற்றவாளியாக நிறுத்தி கொண்டிருப்போம். அநேகர் யோசிப்பார்கள், ஒருவரை பற்றி எப்பொழுது ஒரு காரியம் வரும் அவர்களை குற்றவாளி என்று தீர்க்கலாம் என்று தீவிரமாக செயல்பட்டு கொண்டு இருப்பார்கள். இன்று காலகட்டத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும் பொழுது தன்னைத்தானே ஆராய்ந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.